சாட்டர்டே மார்னிங் டெய்லியுமே என்னை நல்லா யூஸ் பண்ணேன். ஆனால் ஒரு நாள் வந்து என்னை க்ளீன் பண்ணியா ஒழுங்கா அப்படின்னு கேட்க என்னை பார்த்து கிச்சன் சரின்ட்டு நானும் ரோசப்பட்டு சூடு சொன்னையெல்லாம் வந்து உடனே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மண் தூசி ஒட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு டப்பாலாம் துடைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு வேற பொங்கி வந்துச்சு. ஏம்மா ஒழுங்கா எனக்கு எண்ணெய் ஊற்றி இல்லைன்னா நான் பொங்கி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி பொங்கி வேற நான் வேற அவசரத்தில் எண்ணெய் மஞ்சத்தூள் போட்டு இது பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் வந்து பாப்பாவுக்குலாம் பாசிப்பருப்புலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து பாசிப்பருப்பு கடையெல்லாம் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து அடுப்பு எண்ணெய் டெய்லியுமே ஒழுங்காகவே க்ளீன் பண்ணவே மாட்டேன். எப்போத்தாலும் அந்த ஈர துணியை வச்சு துடைச்சி விட்றேன். சோப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி விடுறேன்னு சொல்ல நானும் நல்லா க்ளீன் பண்ணி விட்டு பளபளன்னு இருக்கேனான்னு கேட்க அடுப்பு பளபளன்னமா இருக்க சரியா நான் அடுப்பு பற்ற வச்சு தாளிச்சுக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு கடையல் ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் வந்து பாத்திரம்லாம் கொஞ்சம் கழுவாமல் இருந்துச்சு. அதையுமே கழுவி வச்சுட்டு ஓட்ஸ் கஞ்சி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஓட்ஸ் கஞ்சி ரெடி பண்ணி வச்சுட்டு பாசிப்பருப்பு கடையலும் ரெடி சாப்பாடு